இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண்ஸ் கோடைமலை. நான் அருண். பாலகாண்டம் பகுதி 7. போன பதிவில் விஸ்வாமித்திரர் கூட ராமனை அனுப்ப மறுத்த தசரதரோட ரகுகுல பெருமையை எடுத்து சொன்ன விஸ்வாமித்திரர் கோபத்தோட கிளம்பினார்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி கோபமாக போன விஸ்வாமித்திரரை தடுத்து நிறுத்தின வசிஷ்டர் தசரதருக்கு அறிவுரைகள் சொல்கிறாரு. தசரதரே, நீங்கள் தர்மிஷ்டம்னு பேர் பெற்றவர். வாக்கு கொடுத்துட்டு அதை மீறக்கூடாது. அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச புண்ணிய பலன்கள் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் விஸ்வாமித்திரர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஸ்வாமித்திரர் அரசராக இருந்தப்போ 500 அஸ்திரங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சவர். பரமேஸ்வரனை தவம் செஞ்சு பல அஸ்திரங்களை பெற்றவர். அதனால் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ராமனுக்கு கற்றுக் கொடுப்பார். தன்னோட யாகத்தை தானே காக்கும் திறமை உள்ளவர் விஸ்வாமித்திரர். ஆனாலும் அவர் ராமனை தன்னோட யாகத்துக்கு பணிவிடை செய்ய கேட்குறார். இதனால் அரசகுமாரனாக இருக்கிற ராமனுக்கு வாழ்க்கை பயிற்சி கொடுக்க முடிவெடுத்திருக்காரு. விஸ்வாமித்திரரோட பாதுகாப்பில் இருக்கும்போது ராமனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேணாம். ராமனை விஸ்வாமித்திரோட அனுப்பி வைங்கன்னு அறிவுரை சொன்னார் வசிஷ்டர். வசிஷ்டர் சொன்னதும் மனம் தெளிந்த தசரதர் ராமனையும் லட்சுமணனையும் வர சொல்லி கட்டளையிட்டார். நடந்ததை தெரிஞ்சுக்கிட்ட கௌசலை ராமனையும் லட்சுமணனையும் அழைச்சிட்டு வந்தான். ராமனுக்கு புதுசாக வந்த கடமையை பற்றி எடுத்து சொல்கிறாரு தசரதர். ராமனும் தன்னோட தந்தையோட ஆணையை தலைவணங்கி ஏற்றுக்கிட்டார். தசரதர் ராமன் லட்சுமணனோட கைகளை பிடிச்சு, ராமன் லட்சுமணன் இருவரும் இணை பிரியாதவங்க. என்னோட உயிராக இருக்கும் இவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இவங்க 2 பேரையும் பாதுகாத்து உங்களோட யாகம் முடிஞ்சதும் திரும்ப என்கிட்ட ஒப்படைக்கும்படி தழுதழுத்த குரல்ல தன்னோட 2 மகன்களையும் விஸ்வாமித்திரர்கிட்ட ஒப்படைச்சாரு தசரதர். அப்போ சங்கு வாத்தியம் முழங்கியது. வானத்திலிருந்து மலர்கள் மழையா பொழிஞ்சு. விஸ்வாமித்திரருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரை வணங்கி அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. ராமன் என்ன காரணத்துக்காக மண்ணுலகத்துக்கு வந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்ற நல்ல பயிற்சிகளை வழங்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இப்போ விஸ்வாமித்திரருக்கு இருக்கு. தான் பெற்ற யாகம் மற்றும் அரிய பெரிய அஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு ராமனை அழைச்சிட்டு வந்தார். அன்னைக்கு முதல் நாள் இரவை சராயு நதிக்கரையில் கழிச்சாங்க. அப்போது ராமன் லட்சுமணன் 2 பேருக்கும் பலம் மற்றும் அதிபலம்னு 2 மந்திரங்களை விஸ்வாமித்திரர் சொல்லி தந்தார். இந்த மந்திரங்களை ஜபம் செய்கிறதால களைப்பே ஏற்படாது. பசியும் தண்ணீர் தாகத்தையும் சிரமம் இல்லாமல் சமாளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது யாரும் தாக்கவும் முடியாது. விஸ்வாமித்திரர்கிட்ட ராமனும் லட்சுமணனும் கற்றுக்கிட்ட முதல் உபதேசம் இதுதான். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீதி கதையை அடுத்த பதிவில் கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.